அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் சனா வெண்பா. கவி சக்கரவர்த்தி கம்பரின் கம்பராமாயணம் வாசிப்பை தொடர்கிறோம். ஆசிரியர் ஐயா திரு வை. மு. கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் அவர்கள் உரை எழுதிய கம்பராமாயணத்தின் பாலகாண்டம் பகுதியிலிருந்து நூலாசிரியர் கம்பர் வரலாறு. கம்பர் பிறந்த ஊர் சோழ நாட்டிலே திருவழுந்தூரில் பிறந்தவர். இதனை பெற்று வளர்த்தும் என்று தொடங்கும் சோழமண்டல சதக செய்யுளில் திருவழுந்தூர் கம்பன்றலைய கருணை செய்தோர் மற்றும் புலவோரையும் வாழ வைத்தார் சோழ மண்டலமே என்று கூறுவதாலும், கம்பன் பிறந்த ஊர் வாழும் மழுந்தூர் என்ற தமிழ் நாவலர் சரிதையாலும் உணரலாம். இவரது தந்தையின் பெயர் ஆதித்தன் என்பது. கம்பன் என்ற பெயருக்கு காரணம் பெற்றோரால் இடப்பட்ட பெயர் என்பது ஒரு சாரார் கொள்கை. மற்றொரு சாரார் கம்பநாடு என்ற பெயர் பெற்ற நாட்டை உடையவராதலால் இவருக்கு இப்பெயர் வந்ததென்பர். புலவர் புராணமுடையார் கம்பத்தின் அடியில் கிடந்த இப்பிள்ளையை ஊவச்சனொருத்தன் கண்டெடுத்ததனால் இவருக்கு இப்பெயர் வந்ததென்பர். சோழ அரசன் முன் இவர் கம்பை தாங்கி நிற்க அவன் இக்கம்பனா என்று வினவியதால் வந்ததென்று ஒரு சாரார் கூறுவர். காரணம் எவ்வாறு கூறப்படினும் இவருக்கு பெயர் கம்பர் என்பது எந்த விஷயத்திலும் மாறுபாடு இல்லை. இவர் இளமையில் தந்தை இறந்ததனால் போஷகரில்லாமல் திருவெண்ணை நல்லூரில் சடையப்ப வள்ளலிடம் போய் சேர்ந்து அவரால் ஆதரிக்கப் பெற்று கல்வியில் சிறந்தவர் ஆயினர். இதனை பெற்று வளர்த்தும் வித்தைதனை பேணி கொடுத்தும் பெயர் கொடுத்தும் பற்றவரும் பாலமது அளித்தும் பகைத்த வறுமை பயந்தீர்ந்தும் கற்ற முதநூல் திருவழுந்தூர் கம்பன்றலைய கருணை செய்தோர் மற்றும் புலவோரையும் வாழ வைத்தார் சோழமண்டலமே என்ற செய்யுளால் அறியலாகும். கம்ப ராமாயணம் பாடிய காரணம் வடமொழியிலே வால்மீகி முனிவர் செய்துள்ள இராமாயணம் அக்காலத்தில் அறிவுடையோர் பலராலும் மதித்து பாராட்டப்படுவது கண்ட கம்பர்க்கு அவ்வாறான சரிதை நம் தமிழ் மொழியிலும் வேண்டுமென்று எழுந்த பேரவாவே ஆகும். இவர் தம் பாடிய இராமாயணத்துக்கு இட்ட பெயர் இராமாவதாரம் என்பதாகும். இவர் இந்நூலை பெரும்பாலும் திருவெண்ணை நல்லூரிலும் சிறுபான்மை திருவெற்றியூரிலும் பாடினார் என்பதும், இரவெல்லாம் வடமொழி புலவர்களைக் கொண்டு அம்மொழியில் இராமபிரான் விஷயமாக கூறிய சரிதத்தை ஆராய்ந்து பகல் பொழுதில் ஒரு நாளைக்கு 700 பாடல்கள் வீதம் பாடினார் என்பதும், ஒற்றியூரில் பாடியபோது இரவிலே மாணாக்கர் இவர் பாடுகின்ற இராமாயணத்தை பிந்தாமல் எழுதுவதற்கு அவ்வூர் காளியை தீப்பந்தம் பிடிக்க பாடினார் என்பதும் தமிழ் நாவலர் சரிதை பாடலால் தெளியப்படும். இவர் பாடிய பாலகாண்டம் முதல் யுத்தகாண்டம் வரை 6 காண்டங்களே என்பது சோழ மண்டல சதகத்தால் தெரியப்படும். கம்பர் இயற்றிய இந்த இராமாயணத்தில் பிறர் பாடியன சில இடையிடையே சேர்க்கப்பட்டும் கம்பர் பாடிய பாடல் சில விடப்பட்டும் உள்ளன என்பது பல ஏட்டுப் பிரதிகளை வைத்துக்கொண்டு ஒப்பிட்டு பார்ப்போர்க்கு எளிதில் விளங்கும். பிற்காலத்து வெள்ளியம்பலத்த தம்பிரான் என்பவர் ஒருவர் இந்த இராமாயணத்தில் தம் செய்யுட்கள் சிலவற்றை இடைமடுத்து போயினர் எனவும் அவை வெள்ளி பாடல் என்னும் பெயரான் வழங்கும் எனவும் கூறுவர். இராமபிரானிடத்து அன்பின் மிகுதியால் கம்பர் இந்நூலை செய்தனராதலால் இந்நூலை அரச சபையில் அரங்கேற்ற விருப்பம் கொள்ளாமல் படிகொண்ட கீர்த்தி இராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட நெஞ்சத்தவர் பலர் நெருங்கியுள்ள ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றுமாறு கருதி அங்கு சென்று ஆங்குள்ள பெருநாவலர்கட்கு தாம் இயற்றிய நூலை படித்துக் காட்ட அவர்கள் இவர்க்கு ஆழ்வார் சம்பந்தம் இல்லாமை பற்றி இவர் நூலினிடத்து பல குற்றங்கண்டனர். இந்த செய்தி சடகோபர் அந்தாதி என்ற செய்யுளால் யூகிக்கப்படும். பிறகு பிரணவாகார விமானத்தில் அராவணையில் அரிதுயில் கொள்ளும் அமலனான ஸ்ரீரங்கநாதனை இந்த கம்பர் சேவித்து நிற்க அப்பெருமான் இவரை தன்னடியாருக்கு ஆட்படுத்த கருதி அர்ச்சக முகமாக ஆவிர்ப்பவித்து, நம் சடகோபனை பாடினையோ, பாடினால்தான் நாம் நீ பாடிய இராமாயணத்தை திருவுளம் பற்றுவோம், இல்லாவிடில் நமக்கு அங்கீகாரமாகாது என்று அருளி செய்ய, இவர் ஆழ்வாரது கருணைக்கு இலக்காகி நம்மாழ்வார் விஷயமாக சடகோபர் அந்தாதி என்ற 100 கட்டளை கலித்துறையுள்ள நூலை பாடினார். இச்செய்தி சடகோபர் அந்தாதியின் பாயிரத்தால் அறியலாகும். பின்பு இராமாயணம்
திருவரங்கத்து பெரியோர் கூடிய சபையில் மேட்டழகிய சிங்கர் சிறக்கம்பஞ் செய்யுமாறு அரங்கேற்றப்பட்டது என்பர். இவர்தம் இராமாயணத்தில் தம்மை ஆதரித்த சடையப்ப வள்ளலை நன்றி அறிவு காரணமாக ஒருமித்து கவிகளில் பாராட்டி கூறியுள்ளார். இவ்விஷயம் சோழமண்டல சதகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்க்கு அம்பிகாபதி என்று ஒரு மகன் பிறந்து அவனும் சிறந்த வித்வானாகி இவரோடு ராஜசபைக்கு நாடோறும் போய் பெருமை பெற்று வந்தவன் என்பர். இவர் செய்த நூல்கள் இராமாயணம், சடகோபர் அந்தாதி, ஏர் 70, சிலை 70, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி முதலியன என்பர். இவர் காலத்து வித்துவான்கள் புகழேந்தி புலவர், ஒட்டக்கூத்தர், ஔவை முதலியோர் என்பர். இவர் சரித்திர விவரத்தை தொண்டை மண்டல சதகம், தமிழ் நாவலர் சரிதை, பாண்டி மண்டல சதகம் முதலிய நூல்களில் காணலாம். வெண்பாவில் புகழேந்தி பரணிக்கோர் சயங்கொண்டான் விருத்தம் என்னும் வெண்பாவில் உயர் கம்பன், கோவை உலா அந்தாதி கொட்ட கூத்தன், கண்பாய கலம்பகத்தில் இரட்டையர்கள், வசைப்பாட காலமேகம், பண்பாக பகர்சந்தம், படிக்காசலாலொருவர் பகரொணாதே என்பதனால் இவர் விருத்தம் பாடுதலில் மிக சிறந்தவர் என்பது விளங்கும். இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க சனா வெண்பா வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.